அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நம்ம ஸ்டெப்பு, அதாவது வீட்டினுடைய ஸ்டெப்பாக இருந்தாலும் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும், ஒரு கோயிலுடைய ஸ்டெப்பாக இருந்தாலும் சரிதான், வீட்டினுடைய ஸ்டெப்பாக இருந்தாலும் சரிதான். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஏற்றும் கீழே இருக்கக்கூடியது, அது ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுக்கணும். அதாவது முதல் ஸ்டெப்பு லாபம், ரெண்டாவது ஸ்டெப்பு நஷ்டம், அடுத்த மீண்டும் மூணாவது ஸ்டெப்பு லாபம், நாலாவது ஸ்டெப்பு நஷ்டம், அஞ்சாவது ஸ்டெப்பு லாபம். இதை நம்ம வீட்டில் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஏற்றும் மேலே இருக்கக்கூடியது அந்த அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்தீங்களா, அந்த அஞ்சாவது ஸ்டெப்பு நம்ம லாபத்தில் இருக்கணும். அப்போ அந்த லாபத்தில் இருக்கணும் அப்படின்னா வீட்டினுடைய தரை மட்டமும் அதே லெவலுக்கு இருக்கணும். அந்த அஞ்சாவது ஸ்டெப்பினுடைய லெவலுக்கு இருந்து அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வீடு லாபத்தில் தான் நம்ம வீட்டில் சவுட்டுறோம் அப்படின்னு உள்ளது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே இது அந்த மேலத்தை அஞ்சாவது ஸ்டெப்பில் இருந்து தாழ்ந்து இருக்குது அப்படின்னா, நல்ல தாழ்ந்து இருக்கு அப்படின்னா அது நஷ்டமாக நம்ம கருதப்படும். அதாவது எப்போதுமே யாரிட்டு இருக்கணுமே தவிர யாரிட்டு இருக்கிறது இறங்கக்கூடாது. அப்போ இறங்குச்சு அப்படின்னாலே நம்ம அது நஷ்டமாக நம்ம பார்க்கப்படுது. இப்போ நம்ம வீட்டுக்காக இருந்தாலும், இப்போ வீட்டில் நம்ம மேக்சிமம் எப்படி இருக்கேன்னா படி உயர்ந்திருக்காது, அதனுடைய அடுத்த தரை தான் நம்ம என்ன செய்திருப்போம்னா வீட்டினுடைய தரமட்டத்தை என்ன செய்திருப்போம்னா உயர்த்தி வச்சிருப்போம். அப்போ நம்ம உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய டைமில் அது நஷ்டமாக தான் பார்க்கப்படுது. அதாவது தாழ்ந்திருந்தாலும் நஷ்டமாக தான் பார்க்கப்படுது, உயர்ந்திருந்தாலும் நஷ்டமாக தான் பார்க்கப்படுது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு, அதாவது ஆறாவது ஸ்டெப்பு வந்து அடுத்த ஏழாவது ஸ்டெப்பு உயர்ந்து இருந்து அப்படின்னா நமக்கு அது லாபமாக பார்க்கப்படுது. அப்போ இதே ஸ்டெப்பு இதுதான் நமக்கு மட்டம், இந்த அஞ்சாவது ஸ்டெப்பு தான் நமக்கு வீட்டினுடைய தரமட்டம் அப்படின்னா நமக்கு அது லாபமாக தெரியுது, லாபமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த நம்ம தாழ்ந்திருந்தா எல்லாம் குற்றம், அந்த அஞ்சாவது ஸ்டெப்பில் இருந்து உயர்ந்திருந்தாலும் குற்றம் தான், அதாவது நஷ்டமாக பார்க்கப்படுது. அப்போ வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இந்த நஷ்டங்கள் வர்ற இந்த நஷ்டம் படி இந்த நஷ்டத்தில் வரக்கூடியதுனால வீட்டில் பண இழப்புகள், தொழில் பாதிப்புகள், நம்ம தொழில் தொடங்கிட்டு இருப்போம், அந்த தொழிலில் நஷ்டம் வரக்கூடியது, நம்ம நண்பர்களுக்கு ரூபா கொடுத்துருப்போம், அதில் உள்ள ப்ராப்ளங்கள், இப்படிப்பட்ட பல ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டிய காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே வந்து எடுத்துக்கிடுங்க, கீழே 2 ஃபஸ்ட்டு செகண்ட், அந்த 2 ஸ்டெப்பு. அப்போ லாபம் நஷ்டத்தில் இருக்குது. அப்போ நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு எப்படின்னா அந்த தரம் மட்டும் உயர்ந்திருக்கணும். அந்த மூணாவது ஸ்டெப்பு எப்படின்னா, அந்த மூணாவது ஸ்டெப்பு நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பு தான் கட்டளை வச்சிருக்கிறோம். அதாவது வீட்டினுடைய கட்டளையை அந்த மூணாவது ஸ்டெப்பில் தான் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த கட்டளை கதவு வச்சிருக்கக்கூடியதுக்கு அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது நம்ம உயர்ந்திருக்குது. அதாவது 2வது ஸ்டெப்பில் இருந்து உயர்ந்திருக்கிறதுனால அதுவும் நமக்கு லாபமாக பார்க்கப்படுது. அதாவது வீட்டில் நம்ம இப்போ முதல் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு லாபத்தில் சவுட்டுறோம், 2வது ஸ்டெப்பில் நஷ்டத்தில் சவுட்டுறோம், 3வது எடுத்து வைக்கக்கூடியது உயரமாக நம்ம கட்டளை வச்சிருக்கிறோம், வீட்டினுடைய தரையும் உயரமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த வீட்டுக்கும் நம்ம என்னன்னா லாபத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இந்த 3வது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருந்து பாருங்க 1 2 3, அந்த 3வது ஸ்டெப்பினுடைய ஏற்றுக்கு கட்டளை வச்சிருக்கிறோம். அந்த கட்டளைக்கு அந்த பக்கம் என்னது உயர்ந்திருக்குது. அப்படி உயர்ந்திருக்கிறதுனால அதுவும் நமக்கு லாபமாக பார்க்கப்படுது. அப்போ இது இந்த 2வது ஸ்டெப்பு தான் இருக்குது, 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. இந்த 2 ஸ்டெப்புக்கு மேல் மட்டத்தோடையே நம்ம கட்டளை வச்சிருக்கிறோம், அதே மட்டத்தில் தான் தர இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாக பார்க்கப்படுது. அப்போ அது பார்த்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம். எப்போதுமே லாப நஷ்டம் லாபம் அப்படி தான் நம்ம படி அமைக்கணும். லாப நஷ்டத்தோட அமைச்சிங்க அப்படின்னா 3வது உயரமாக தான் நம்ம தர இருக்கணும். 3வது நம்ம தர உயரமாக இல்லை அப்படின்னாலும் குற்றமாக பார்க்கப்படும். நம்ம எதுவும் வேண்டாம், லாப நஷ்டம் லாபம், அதாவது 3 ஸ்டெப்பு நம்ம அமைச்சு 3வது ஸ்டெப்பு வீட்டினுடைய தரை மட்டத்துக்கு இருந்து அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏற்கனவே இந்த ஸ்டெப்பை பற்றி உள்ள வீடியோ நான் பேசி போட்டிருப்பேன். இது நண்பர்கள் கேட்டதுனாலையும் ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு அது விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த படியினுடைய படியை மட்டுமே வீடியோ எடுத்து நான் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு வாட்டி கூட சொல்லிக்கிட்டேன், படியை பார்த்துக்கிடுங்க. நமக்கு படி 5 ஸ்டெப்போடு இருக்குது. இந்த 5 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு லாபம், அடுத்த நஷ்டம், லாபம், நஷ்டம், லாபம்.
மேல் மட்டம் லாபமாக இருக்குது, அந்த லாபத்தினுடைய அந்த 5வது ஸ்டெப்பு லெவலாக இருந்து அப்படின்னா, தரமட்டம் லெவலாக இருந்துச்சுன்னா எந்த தவறும் இல்லை. இதே இது உயரமாக இருக்குதுனாலும் குற்றம். அதாவது 4 ஸ்டெப்பு இருந்தது, அடுத்த ஸ்டெப்பு உயரமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு என்ன, அது ஸ்டெப் இல்லாம தரமட்டத்தோட உயரமாக இருக்குன்னாலும் நமக்கு என்னதான் லாபமாக தான் நம்ம பார்க்கப்படுது. அதனால இதை செய்யக்கூடிய வேலையில பார்த்து செய்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.